ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி சம்மந்தமான வீடியோ கிளாஸில் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி கிளாஸ் 1ல் நம்ம இந்திய அரசமைப்பு உருவான விதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நம்ம இந்த மாதிரி வீடியோ கிளாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனலை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க்கும் நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் பார்த்தா 2 முக்கியமான தலைப்புகளை நம்ம ஒரே வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அல்லது சிறப்பியல்புகள்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள், சிறப்பியல்புகள் அல்லது முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்லது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு பார்ட்டையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் அல்லது மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த 2 டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறப்பியல்புகளை பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த பார்ட்டாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு மூலங்களை பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம இந்த சிறப்பியல்புகளை தெளிவுபடுத்தினோம் அப்படின்னாலே அது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஓகேவா? கடந்த வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, ஓகேவா, அதனுடைய உருவாக்கப்பட்ட முறை என்ன, அதை பரிந்துரைத்த குழு என்ன, அப்புறம் இந்த அரசமைப்புன்ற அந்த கொள்கை எப்படி உருவாச்சு, எந்த நாட்டில் உருவாச்சு, அது எப்படி நம்ம இந்தியாவில் படிப்படியாக வளர்ந்துச்சு, அப்புறம் எத்தனை ஆண்டுகளை இதை கூடி எத்தனை நாட்களில் எவ்வளோ செலவில் எத்தனை பேர் கொண்ட குழு, எத்தனை குழுக்கள், மொத்தம் எத்தனை நபர்கள் என ஒன்றா சேர்ந்து இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குனாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதில் முக்கியமான வரைவு குழுவோடு நம்ம அந்த வீடியோ முடிச்சிருக்கோம். ஓகேவா? அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பியல்புகளை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரி என்னோட பிடிஎஃப் கொடுங்க நான் படிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ பிடிஎஃப் கேட்க நேரம் உட்காந்து இந்த வீடியோ கிளாஸ் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையே படாது. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பை தவிருங்க, நோட்ஸ் எடுத்து எழுத பழகுங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். சரியா? இப்போ கை கொடுக்குற விஷயம் நமக்கு தேவையில்லை. எக்ஸாமில் எது நமக்கு கை கொடுக்குமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்திய அரசமைப்பின் முக்கிய கூறுகள் அதாவது சிறப்பம்சங்களை ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இந்திய அரசமைச்சது என்னென்ன சிறப்புகள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்திய நாட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆட்சியாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய குடிமகன்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன சிறப்புகள் இந்த அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்குது அப்படின்றது தான் இந்த இந்திய அரசமைப்பு சிறப்பம்சங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிக நீண்ட அரசியல் அமைப்பு. ஓகேவா? உலகின் மிக நீண்ட, ஓகேவா, இது நமக்கு நல்லாவே தெரியும். உலகின் மிக நீளமான அரசமைப்பு சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியல் சட்டம்னா நம்ம அமெரிக்கா சொல்லலாம். உலகின் மிக சிறிய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட அப்படின்னா அது இந்தியா தான். அதே மாதிரி தான் உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம், ஓகேவா, லெங்தி ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முகவரைனா என்னன்றத விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆரம்ப காலத்தில் 22 பகுதி இருந்துச்சு, அது 25 மாறுச்சு. அப்புறம் 8 அட்டவணை இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா 12 அட்டவணையாக மாறுச்சு. 395 விதிகள் உருவாச்சு. அது இப்போ 470 தாண்டி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் உள் வச்சிருக்கிறதுனால அது ஒரு மிக நீளமான அரசமைப்பு சட்டமாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த மிக நீண்ட அரசியலுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகம். மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா மக்கள் ஆட்சி நாடாக இருக்குது. அப்போ மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னா பல்வேறு வகையான மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பல்வேறு இனம், மொழி, சாதி, பண்பாடு போன்ற வகையில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் பொருந்தராமான சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கணும், சிறப்பு அதிகாரத்தை வழங்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே சேர்க்கும் போது கண்டிப்பாக என்னாச்சு,
மக்கள் தொகை அதிகம், மக்களுடைய இனங்களும் அதிகம், ஓகேங்களா? அந்த பிரிவுகளும் அதிகம்னும் போது எல்லாரையும் நாம் வந்து சமமாக பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அப்படி அமைக்கக்கூடிய சட்டம் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். நம்ம சட்டை உலகத்திலே மிக நீளமாக இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம வந்து அமெரிக்க அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறிய அரசியல் சட்டம் சொல்கிறோம். ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு பிரிவுலாம் கிடையாது. அமெரிக்கர்கள் அதில் வந்து வெள்ளை இனத்தவர், கருப்பினத்தவர் அவ்வளோதான் தவிர அதை தாண்டி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம ஒரு பெரிய காரணமாக வந்து சொல்லலாம். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோன்னா, இந்த சிறப்புகளால் தான் நம்ம இந்திய அரசியல் சட்டம் உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாக, லெங்தி ரிட்டர்ன்டு கான்ஸ்டியூஷனாக நம்ம இந்திய அரசியல் சட்டம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நெகிழும் மற்றும் இறுக்கமான அரசியலமைப்பு சட்டம். ஓகே, ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய திருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 368 படி வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளும் போது சில திருத்தங்கள் ரொம்ப எளிமையாக நம்மளால் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிளாக வந்து ஈஸியாக வளைஞ்சிரும். சில திருத்தங்கள் வந்து பார்த்தா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் அறுதி பெரும்பான்மை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை திருத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான படிநிலைகள் அதிகமாக இருக்குது. சில சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனுக்குடன் திருத்த முடியும். தனிப்பட்ட நபரு கூட சில சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க அதிகாரத்தை வந்து நம்ம இந்திய அரசும் வாங்கியிருக்கு. அதை நெகிழும் அப்படின்னும். சில சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து திருத்தம் மேற்கொண்டாலும் மாற்ற முடியாது, அல்லது மாற்றணும் அப்படின்னா அது பல்வேறு கட்ட நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாற்றலாம், ரொம்ப இறுக்கமாக இருக்கும், சீக்கிரமாக மாற்ற முடியாது. அது இறுக்கமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்திய அரசுங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாதி நெகிழும் பாதி நெகிழா அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. பாதி நெகிழும், பாதி அளவுக்கு என்னன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழக்கூடிய அளவு தான், டக்குன்னு மாற்றிக்கலாம். சில விஷயம் மாற்றவே முடியாது, அது மாற்றணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதெல்லாம் சொல்லாங்க நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முகவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு புத்தகத்துக்கு எப்படி முன்னுரை ரொம்ப முக்கியமோ, இப்போ நம்ம கூட அபவுட் யுவர் செல்ஃப்னு என்ன சொல்லுவோம், சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லுவோம், நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவோம். ஓகே, என் பேர் என்ன, நான் எந்த ஊர்லேருந்து வரேன், நான் எப்பேர் பட்டேன் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு கோர்வையாக ஒரே பக்கத்தில் முடிக்கக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவரி, பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த இறையாண்மை நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகவரை வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை, ஓகே, ஸோ சாவரிஜின், அதாவது இறையாண்மைனா என்ன அப்படின்னா நாம் யாருக்கு கீழே இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னிச்சையான அமைப்பு, எந்த நாட்டுக்கும் அடிபணிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறையாண்மைத்துவத்தோட நமக்கான முடிவுகளை நாமளே வந்து பார்த்தோன்னா சுதந்திரமாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கும். அதான் வந்து இறையாண்மை. அப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க, எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நாடுன்றத சொல்கிறாங்க. அடுத்து சம தர்மம், ஓகே, சோசியலிஸ்ட். சம தர்மம் அப்படின்னப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ தர்மம் வழங்கணும், ஒரு நீதி வழங்குறோம் அப்படின்னா இந்தியருக்குரிய எல்லா குடிமக்களுக்கும் அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி அந்த தர்மம், அந்த நீதியானது சமமாக வழங்கப்படணும். அதான் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சமய சார்பற்ற தன்மை, செகுலர், சமய சார்பற்ற தன்மை, அதாவது இந்த சமயத்தை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்தியாவில் பல சமயங்கள் பல சாதிகள் இருக்கலாம், ஆனால் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சாதிக்கு இந்த சலுகை, இந்த நபருக்கு இந்த சலுகைன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வழங்கக்கூடாது. இந்திய குடிமகன் அப்படின்ற அந்த ஒற்றை பார்வையோட ஒற்றை குறிக்கோளோட தான் எல்லாரையுமே அணுகுன்றது தான் இதில் சொல்கிறாங்க. அதான் சமய சார்பற்ற தன்மை, எந்த மதத்தையும் சாராத ஒரு சட்டமன்றத்தை தான் சட்ட அரசியல் தான் நம்ம ஏற்றிருக்கின்றது சொல்லுது. அடுத்து பாருங்க, மக்களாட்சி, டெமோக்ரஸி. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. இதுதான் வந்து ஆப்ரகாம் லிங்கன், அவர் யார், யுஎஸ்டைய முன்னாள் கருப்பின அதிபர், முதல் கருப்பின அதிபர் ஆப்ரகாம் லிங்கன் தான் சொல்லலாம். அவர் தான் அது வந்து சொல்லியிருப்பார். அப்போ மக்களுக்கான ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படின்றதையும் இதில் வந்து விளக்குறாங்க. அடுத்து குடியரசு, ரிபப்ளிக். இப்போ குடியரசு முடியரசுன்னு கேள்விப்பட்டீங்களா? முடியரசு தமிழ் கவிஞராசர், அந்த முடியரசு இல்லை. முடியரசுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இதே குடியரசு அப்படின்னா மக்களால் நடத்தக்கூடிய குடிமக்களால் அமையும் ஆட்சி தான் இங்கே வந்து குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் ஆளப்படுறோம். அப்போ தான் இது மக்கள் ஆள்ற மாதிரி தான் கணக்கு. அதை தான் குடியரசு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை. இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து குறிக்கோள் தீர்மானம். இதை நான் வந்து போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார். இந்த குறிக்கோள் தீர்மானம் பின்னாடி என்ன அது பின்னால முகவுரையா மாறுது. யார் கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்ற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம முகவரை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்திருக்கும்பா. இதெல்லாம் எக்ஸாம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. முகவரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்படுறதுனா ஒரே ஒரு முறை. ஓகேவா? அதில் என்னென்ன வார்த்தைலாம் சேர்த்துருக்காங்க? இப்போ அந்த முகவரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த 5 வார்த்தை ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அரசியல் சட்டத்தில் மொத்த சிறப்பையுமே அழகாக இது ஒரே பக்கத்திலே வந்து சொல்லி முடிக்குது. நம்ம வந்து உள்ள என்ன விஷயம் சொல்லியிருக்கின்றத அழகாக அந்த ஒரு பக்கத்திலே வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற முறை, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அல்லது கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு நபர் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அதிகார வரம்புக்கு, ஓகேவா, ஒரு மன்னர் ஆட்சிக்கு வழிவகுக்கும். ஸோ அப்போ நாடாளுமன்ற முறையிலான ஒரு அரசாங்கம் அமைஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ நாடாளுமன்ற முறையான அரசாங்கம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தையோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் வந்து கொண்டு வராங்க. இந்த அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஈராவே இருக்கலாம். அப்போ லோக்சபா, அங்கேருந்து ராஜ்யசபா, அங்கேருந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சைன் ஆனாதான் இந்த மசோதான்றது சட்டமாக மாறும். மசோதான்றது சட்டமாக மாறும். அப்போ ஒரு மசோதா சட்டமாவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முறையை கடைபிடிக்கிறாங்க? அமைச்சரவையில் அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது லோக்சபாவோ ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டு அங்கே நிறைவேற்றப்பட்டு பின்பு அதுக்கு அடுத்த அவையில் நிறைவேற்றப்பட்டு இதையெல்லாம் பரிசீலனை செய்து மசோதா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசில் என்னைக்கு சைன் பண்ணுறாரோ அவர் சைன் பண்ண நாள் முதல் அந்த மசோதா சட்டமாக்கப்படும். அப்போ ஒரு மசோதா சட்டமாக்கினாதான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நடைமுறைப்படுத்த முடியும். ஏன் சார் சட்டமாக மாற்றுறாங்க? இங்கே நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேவா? ஏன் இங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம். ஏன்னா சட்டப்படி தான் முதலமைச்சர், சட்டப்படி தான் பிரதம அமைச்சர், சட்டப்படி தான் குடியரசுத் தலைவர். அப்போ இங்கே இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி தான் நடைபெறுது அப்படின்னும் போது அந்த சட்டம் எப்படி இயற்றப்படும்? நாடாளுமன்ற முறையின்படி தான். அந்த நாடாளுமன்ற முறை தான் என்ன? ஒரு அமைச்சரவையில் ஒரு தீர்மானத்தின் மூலமாக ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு அது 2 அவையில் தாக்கல் பண்ணி நிறைவேற்றப்பட்டு குடியரசில் சைன் போட்டார்னா சட்டமாயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒற்றை குடியுரிமைனா என்ன? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. இது வந்து சொல்லுவாங்க. குடியுரிமை அப்படின்னா ஒரு நாட்டில் நாம் குடியிருப்பதற்காக வழங்கக்கூடிய உரிமை தானே சொல்கிறோம் குடியுரிமை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? அது என்ன சார் ஒற்றை குடியுரிமை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு உரிமையை தான் உங்களுக்கு தருவாங்க. இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல வந்து வசித்தாலுமே உங்களுக்கு இந்திய குடிமகன் அப்படின்ற உரிமை தான். இப்போ தமிழ்நாடுல தமிழன், ஓகேவா, தெலுங்குல ஆந்திராவில் இருக்கீங்கன்னா தெலுங்கன், ஓகேவா, இப்போ வந்து பெங்களூருக்குன்னா கன்னடன், கேரளா இருந்தால் வந்து பார்த்தோன்னா மலையாளி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தோன்னா தனித்துவமான ஒரு குடியுரிமை வழங்கப்படாது. இந்தியா முழுவதும் இந்தியாவில் எந்த எல்லையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்கார இப்போ முகேஷ் அம்பானியாகவே இருந்தாலும் அவருக்கு இந்திய குடிமகன் குடியுரிமை தான் வழங்குவாங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோன்னா ஒரு மாகாணத்துக்கு தனி உரிமை அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இரட்டை குடியுரிமை இருக்குது. அமெரிக்கர் அப்படின்ற உரிமையும் அந்த மாகாணத்தை சேர்ந்ததுனால ஒரு குடியுரிமை இருக்குது. அந்த மாகாணத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு 2. அதான் இரட்டை குடியுரிமைக்கு அப்படின்னா நம்ம அமெரிக்காவை சொல்லலாம். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை. ஆக்சுவலாக இது நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்? பிரிட்டன் நாட்டிலேருந்து தான் நம்ம வந்து பார்த்தா இந்த கான்செப்டை எடுத்திருப்போம். ஓகே, பிரிட்டன்னா இங்கிலாந்தில் ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. நம்ம அங்கிருந்தா இது எடுத்திருப்போம். சரியா? அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகே, அடல்ட் பிரான்சிஸ். வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அரசியல் சட்டம் ஆரம்பிக்கும் போதே
ஜவஹர்லால் நேரு அவர்களால் முன்மொழிக்கப்பட்ட ஒரு கோரிக்கை நம்ம சொல்லலாம். இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அதான் இப்போ நம்ம நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இது இந்த வயது வந்தோருக்கு நிர்ணயம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசாக இருந்துச்சு. அந்த 21 வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசாக குறைச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் தான் நாம் அந்த ஓட்டு போட முடியும் அந்த கட்சிக்கு, ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச கட்சிக்கு. ஆனால் 18 வயசு மாற்றிட்டாங்க. இதை மாற்றப்பட்ட சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 இப்போ தான் சட்டம் கொண்டு வராங்க. எந்த சட்டத்திருத்தம் படினா 61வது சட்டத்திருத்தம். 1988ஆம் ஆண்டு 61 சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க, வயது வந்தோர் வாக்குரிமை வயதானது 21 18 குறைச்சாங்க. இதை எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1989. நடைமுறைப்படுத்துறது எப்போ 1989. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வயது வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இந்த வயது வந்தோர் வாக்குரிமையும் நம்ம இந்திய அரசு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இப்போது வாக்களிக்கிறதுக்கு சில நாடுகளில் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கே உரிமை வழங்கப்படலை. ஓகேவா? இப்போ இதை படிச்சிருந்தா தான் படித்தவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த சாதியை சார்ந்தவருக்கு மட்டும் வாக்குரிமை, இந்த மதத்தை சார்ந்தவருக்கு மட்டும் வாக்குரிமை, இந்த வகுப்பை சார்ந்தவருக்கு மட்டும் வாக்குரிமை, இந்த அளவுக்கு பணம் வச்சிருந்தா மட்டும் வாக்குரிமை கொடுக்காம வயதை மட்டும் அடிப்படையாக கொண்டு, அப்போ இந்த வயதை தாண்டும் போது இந்த வயதை கடந்த எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த எப்படி சொல்கிறது, தகுதியாக எதை வைக்கிறாங்கன்னா வயதை. ஏன்னா வயதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஓட்டை வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆனால் இந்த வயதை எட்டும்போது அவனுக்கான அந்த மெச்சூரிட்டி வருன்றது தான் இது வைக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்தார். சும்மா வந்து சாதியை வச்சு கொடுக்குறேன், ஓகே, மேல் ஜாதினா 2 ஓட்டு, கீழ் ஜாதினா 1 ஓட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்புறம் வந்து கோட்டீஸ்வரனா வந்து 5 ஓட்டு, லட்சாதிபதினா 4 ஓட்டு, 1000 ரூபாய் வச்சுருக்கான் அப்படின்னா 2 ஓட்டு, எதுவுமே இல்லையா 1 ஓட்டு, ஓகேவா, சுத்தமாக இல்லையா எதுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் எல்லாருக்கும் சமமாக வயதை அடிப்படையாக கொண்டு வந்தாங்க. அதான் வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேவா? அடுத்து சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா என்ன சார்? சுதந்திரமான நீதித்துறை என்ன சார்? ஜட்ஜெல்லாம் வந்து பார்த்தா சுதந்திரமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை. இப்போது இந்த நீதித்துறை அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நிர்வாகத்துறையில் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியர் தான் நீதி வழங்கும் அலுவலராக இருந்தார். ஸோ அப்போது ஆட்சி பண்ணும்போது இந்த ஆட்சியில் குறைன்னு வந்து யாருக்கிட்ட கேட்பாங்க, ஆட்சி பண்ணவங்கிட்டே வந்து கேட்பாங்க. அப்போ அவங்க எப்படி நீதி வழங்குறது கரெக்டாக இருக்கும்? அப்போது அந்த அதிகாரம், அந்த நிர்வாகத்துடைய தலையீடு இல்லாத ஒரு சுதந்திரமான அமைப்பால் தான் ஒரு சுதந்திரமான தீர்ப்பை வழங்க முடியும். நிர்வாகம் யார் பண்ணுறாங்களோ அவங்களே நீதியும் வழங்கினாங்க அப்படின்னா அந்த நீதி எப்படி இருக்கும், அநீதியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதந்திரமாக எந்த ஒரு துறையுடைய செயல்பாடும் எந்த ஒரு துறையுடைய தலையீடும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான அமைப்பாக இந்த நீதித்துறை செயல்படுத்தினால தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவில் சுதந்திரமான நீதித்துறை வந்து வழங்குறாங்க. ஓகே, இதை நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்த நீதித்துறையும் சொல்லலாம். அது என்ன சார் ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஒவ்வொரு சில ரூல்ஸை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் டேக்ஸு, இது வரைக்கும் வேணாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பஸ்ஸுக்கு வந்து அனைத்து மகளிருக்கும் ஃப்ரீ, ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சில ஊரில் வந்து இது கிடையாது, சில ஸ்டேட்டில் வந்து இது கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இதுமாரி வெவ்வேறு வகையான திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த நீதின்னு வரும்போது மட்டும் ஒருங்கிணைஞ்சு. இப்போ டெல்லியில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து தீர்ப்பு வழங்கப்படுதோ அதே சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவன் சென்னையில் கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், கேரளாவில் கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், மத்திய பிரதேசத்தில் பண்ணாலும் அதே தண்டனை தான். ஸோ அப்போ ஏன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒருமித்த தண்டனை வந்து வழங்குது. அப்போது ஒரு குற்றத்துக்கு ஒரே வகையான தண்டனை தான் இந்தியா முழுவதும் வழங்குறாங்க. அதுதான் ஒருங்கிணைந்த நீதித்துறை. இதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்த அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அடிப்படை உரிமைன்றது இல்லை அப்படின்னா அந்த சட்டமே ஒரு சட்டமாக இருக்காது. ஏன்னா மக்களுக்கான உரிமையை கொடுக்கும்போது தான் ஒரு ஆட்சி நல்லாட்சியாக இருக்க முடியும். அந்த உரிமையை பறிக்குது அப்படின்னா அது வந்து இராணுவ ஆட்சிக்கும் ஒரு
சுயநலவாத ஆட்சிக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு நம்மளை அந்த மாதிரியான இக்கட்டான சுச்சுவேஷனாக தள்ளலை. என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்திய மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்தும் போது, அதாவது 1950 மொத்தமாக வந்து ஒரு 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. ஆனால் தற்போது எவ்வளோ இருக்குன்னா 6 அடிப்படை உரிமை தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த சொத்துரிமை வந்து பார்த்தா நீக்கிட்டாங்க. ஆர்டிக்கல் 30. இது தற்போது வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 300A அப்படின்ற ஒரு சாதாரண உரிமையாக வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமை தூக்கி சாதாரண உரிமையாக சொத்துரிமை வந்து வச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த 6 வகையான அடிப்படை உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த 6 வகையான உரிமை தான் நம்ம இந்தியாவில் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னாலுமே இந்த அடிப்படை உரிமையால் தான். ஸோ அப்போ அந்த அடிப்படை உரிமைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. ஓகேங்களா? நமக்கான உரிமையை பெற்றுத்தருவது இந்த அடிப்படை உரிமை தான். இதை மீறப்படும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இந்திய அரசமைப்பு, அதாவது உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ நாட முடியும். அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமையின் பாதுகாவலனா நம்ம உச்சநீதிமன்றத்தை சொல்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேவா? வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா டிபிஎஸ்பி. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். இதை பல பேர் கொண்டு நினைப்பாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெரிசை கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அரசு எப்படி செயல்படணும், ஒரு அரசு எப்படி செயல்படணும், மக்களுக்கான அரசாக இருக்கணும். அப்போது ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சா ஒரு மக்களுக்கான அரசாக இருக்க முடியும்? மக்களுக்கான சமூக நீதியை கொடுக்கறது, மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரது, அதில் வந்து பார்த்தோன்னா சிறப்பு சலுகைகளை வழங்குறது, அப்புறம் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கிறது, நம்ம அண்டை நாடுகளோட நட்புறவோடு இருக்கிறது, இது எல்லாமே இந்திய மக்களை ஒரு நல்ல அரசாக கொண்டு போகிறதுக்கு செயல்படுறதா இருக்கும். அதான் நான் சொல்கிறேன்னா, இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற வழியை, அந்த நெறியை உருவாக்கி தரத்துனா சொல்லுவாங்க இது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போது ஒரு கவர்மெண்ட்டே வழிநடத்துறதுக்கு உண்டான கொள்கைகளை வச்சுருக்காங்களே, ஓகேவா? அந்த ஒரு சிறப்பை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த அடிப்படை உரிமைக்கும் இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அடிப்படை உரிமை ஒருத்தனுக்கு மறுக்கப்படும் போது அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை நாடி அதை பெற முடியும். ஆனால் வழிகாட்டு நெறிமுறைகள் மீறப்படுதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது? உச்சநீதிமன்றத்தையோ எந்த ஒரு நீதிமன்றத்தையுமே நாட முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வழிகாட்டு நெறிமுறையில் பசு வதை தடை சட்டம் இருக்குது. பசு வந்து வதைக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அதுக்கு எதிராக நம்ம வந்து நீதிமன்றத்தை நாட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய அமைப்பு. இதை வந்து அப்படியே கவர்மெண்ட் ஃபுல்லாக கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அடிப்படை உரிமை அப்படி கிடையாது, ஆப்போசிட். அடிப்படை உரிமை மீறப்படும் போது கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடலாம். அரசு நேசி கோட்பாடு மீறப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை நாட முடியாது. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அடிப்படை கடமைகள். நம்ம இந்தியருக்கான உரிமை மட்டும் கொடுத்தா எப்படி? நாட்டுக்காக ரொம்ப நிறைய பேருடைய ரத்தங்களை சிந்தி தான் பேர்பட்ட நாட்டை நாம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கோம். ஸோ அப்படின்போது அந்த நபர்களுக்காக நாம் ஒரு சில கடமைகள், அவங்களால வாங்கப்பட்ட இந்த இந்தியாவுக்கு நாம் என்னென்ன வகையான கடமைகளை ஒரு இந்திய குடிமகனாக செய்யணுன்றத இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்திய அரசு இடத்துல இல்லைப்பா. ஆரம்பத்தில் வந்து பார்த்தா இது கிடையாது. 42வது 1976 கொண்டு வரப்பட்ட 42வது சட்டம் தான் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியுடைய பரிந்துரைப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அடிப்படை கடமை நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பேரில் கொண்டு வராங்க. ஆரம்பத்தில் மொத்தம் 10 அடிப்படை கடமை இருந்துச்சுப்பா. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 11 அடிப்படை கடமை இருக்குது, நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கூட்டாட்சி முறை, ஃபெடரல் சிஸ்டம். கூட்டாட்சி முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தோன்னா கூட்டாட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது அதிகாரங்களை பிரிக்கிறோம் பற்றியா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கூட்டாட்சின்ற வார்த்தை வரதுக்கு காரணம் அப்படின்னும்போது, நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டாக சேர்ந்து தான் இந்தியா அப்படின்ற இந்த மிகப்பெரிய நாட்டை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலங்களில் மேற்கொள்ளக்கூடிய வசூலிக்கக்கூடிய வரிகளும் இந்தியாவில் வந்து பொதுவாக வசூலிக்கக்கூடிய வரிகளும் ஒன்றா சேர்த்து தான் எந்த வரி எவ்வளோ எந்தெந்த மாநிலத்துக்கு போகணுன்றதை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இது என்னென்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா கூட்டாக சேர்ந்து தான்
இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க. அதனால அந்த கூட்டாட்சி முறை ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம இந்தியாவில் வந்து அதிகார பகிர்வு அப்படின்றது சாத்தியமான ஒன்றா இருக்குது. ஓகேவா? அது மத்திய பட்டியல், அப்புறம் மாநில பட்டியல், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொது பட்டியல். ஸோ அப்போ இந்த மத்திய பட்டியலில் மத்திய அரசு சட்டமேற்றும், மாநில பட்டியலில் மாநில சட்டமேற்றும். இது அதிகார பிரிவு. இங்கே நம்ம இந்திய அரசு எடுத்த அதிகார பகிர்வுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பொதுப்பட்டியலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் சட்டமேற்றலாம், மாநில அரசும் சட்டமேற்றலாம். மத்திய அரசு சட்டமேற்றலாம், மாநில அரசும் சட்டமேற்றலாம். இவ்வாறு வந்து பார்த்தா 2 பேர் சட்டமேற்றும் போது இது என்னாச்சு, ஒன்று கூட்டாட்சி தான், இதான் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த 3 பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நீதி சீராய்வு. ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. ஓகே, நீதி சீராய்வு அல்லது நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நீதி புனராய்வு. அதாவது இந்த நீதி புனராய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் மட்டும்தான் இந்த நீதி புனராய்வு வந்து செய்வாங்க. ஓகேவா? இப்போ பாராளுமன்றம் இருக்குல்ல, பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மசோதா சட்டமானு சொன்னா அமைச்சர்களை கொண்டு வந்து அதை வந்து 2 அவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசு ஒப்புதல் பெற்ற பிறகு அது சட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். சரியா? அப்போ அப்படின்னும் போது அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து நீதி சீராய்வு. ஓகேவா? இப்போ பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, இது நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் இருக்கா இல்லை இந்த ரூல்ஸுக்கெல்லாம் பிரேக் பண்ணுதான்றத ஆராய்வாங்க. இதான் நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த நீதி சீராய்வுன்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணையில் சேர்த்த 9th டேபிளில் தான் வந்து சேர்த்துருப்பாங்க. நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்களை இதில் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. இந்த நீதி சீராய்வுன்றது இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தையும் சட்டமன்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ண முடியும், நீதி புனராய்வு செய்ய முடியும். இதுவே உயர்நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா அந்தந்த மாநில எல்லைக்கு உட்பட்ட சட்டமன்றத்தில் ஏற்படக்கூடிய சட்டங்களை மட்டும்தான் உயர்நீதிமன்றம் என்ன பண்ண முடியும், நீதி சீராய்வு செய்ய முடியும். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம், அனைத்து மாநிலத்தையும் கட்டுப்படுத்தலாம். அதேமாதிரி பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய சட்டத்தையும் நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. ஓகே, நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான சில அமைப்புகள். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தா நிறைய அட்டானமஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருக்கு. ஓகே, கான்ஸ்டியூஷன் பாடிஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கிறதுனால தான் ஆட்சி மாற்றமே நிகழுது. யோசிச்சு பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரே கட்சி தான் ஜெயிக்கும். கரெக்டுங்களா? அது ஒரு சுதந்திரமான ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிஸாக இருக்கவே தான் ஆட்சி மாற்றன்றதே நம்ம இந்தியாவில் நிகழுது. அப்போ இந்த மாதிரி இது மட்டும் தான் இருக்காங்க, நிறைய அமைப்புகள் இருக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள். எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமான அமைப்புகள். ஸோ இந்த சுதந்திரமான அமைப்புகளும் ஒரு சிறப்பாக இருக்குது. அதாவது நம்முடைய நாட்டுடைய டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப வந்து நமக்கு உந்துதலாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எல்லாமே வந்து சுதந்திரமான சில அமைப்புகளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சிறப்புகளை இருக்குதுன்றத சொல்கிறாங்க. சரியா? இதுவும் நம்ம இந்திய அரசமைப்புடைய சிறப்பு இயல்புகளை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், அவசர கால விதிகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அவசர கால விதிகள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நெருக்கடி காலங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளக்கூடிய டிசிஷன் மேக்கிங். ஒரு நெருக்கடி காலத்தில் யார் வந்து முடிவெடுப்பாங்க? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது ஒரு ஃபைனல் டிசிஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்துடைய தலைவர் வந்து எடுப்பார். சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் எல்லாரையும் கூட்டியும் எடுப்பார். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தனிச்சையும் எடுப்பார். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவசர காலங்கள், அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் நிலைகளை வந்து மொத்தம் 3 நிலையாக கொடுத்துருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள் போடணும் அப்படின்னும் போது பாராளுமன்றமும் சட்டமன்றமும் கூடாத போது சில அவசர முடிவு எடுப்பாங்க. அது எல்லாம் அடங்கும். சரிங்களா? நான் வச்சுக்கோங்க. விதி ஆர்டிகல் இது 352, இது 356, இது 360 ஆர்டிகல் விதி. ஓகேவா? தேசிய நெருக்கடி 352, மாநிலம் 356, ஆர்டிகல்னா 360.
ஓகேவா? சரி, நிதி நெருக்கடினா. அடுத்து 3 அடுக்கு அரசு. இப்போ நம்ம இந்தியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் போடுறாங்க அப்படின்னும்போது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ் இப்படி தான் வருது. இத நம்ம வந்து பார்த்தா 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஓகேவா? மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. ஓகே. திட்டங்களும் இந்த முறையில தான் போய் நம்ம என்னது ஒவ்வொரு கிராமங்களையும் வந்து சென்றடையுதுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டத்தை வகுத்து, ஒரு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து, அந்த சட்டத்தின் மூலமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாத்தையுமே இருப்பாங்க. இப்போ மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்துருவாரு. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்துருவாரு. உள்ளாட்சி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வார்டு கவுன்சிலர், வார்டு மெம்பர் எல்லாமே வந்துருவாங்க. சரியா? இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான். அடுத்து கூட்டுறவு சங்கங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேவா? இதுவும் பின்னால தான் நம்ம இந்திய அரசு சட்டத்துல அரசு நேசி கோட்பாடுல ஒரு பார்ட்டாவே சேர்த்திருப்பாங்க. அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய முயற்சி மூலமா வந்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரமானது மேம்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொசைட்டிலே போய் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த பால்லாம் வாங்குறோம்ல, மில்க். இப்போ நம்ம வந்து எல்லாமே பிரைவேட்டா இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாலோட விலை கண்டிப்பா வந்து 1 லிட்டரு அதிகமா இருக்கும். ஆனா இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமா பால் எங்கெல்லாம் உற்பத்தி ஆனதை ஒண்ணா சேர்த்து நமக்கு என்ன பண்றாங்க, இந்த ஆவின்ற ஒரு அமைப்பு மூலமா ரொம்ப கம்மியான விலைக்கு குடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாரி தான் நம்ம வந்து இப்போ ஒரு லோன் எதனா வாங்குறோம் அப்படின்னா, கூட்டுறவு பேங்க்ல போய் லோன் வாங்குவாங்க. ஏன்னா அதில வாங்குற லோன் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். விவசாயிகளுக்காக குடுப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, டக்குனு வந்து அதிகமான அ த சப்போஸ் சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஆட்சி வருது அப்படின்னா, அந்த விவசாய கடன கூட ரத்து பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறதுனால தான், இந்த மக்களுடைய பொருளாதார நிலை மேம்பட்டிருக்கு. ஓகேவா? இது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு முறையில நம்மளுடைய பொருளாதாரத்த இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் பண்ணியிருக்குன்றத தான் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்போ கூட்டுறவு சங்கங்களுடைய வளர்ச்சி நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தா நம்ம இந்திய அரசமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு சேர்க்குதுன்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிற நாடுகளின் அம்சங்கள். பிற நாடுகளின் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பாரோவ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னும்போது, நம்ம நல்லா சொல்லியிருக்கோம். இந்திய அரசியல் சட்டம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 60 நாடுகள். 60 நாடுகளிலிருந்து 60 நாடுகள ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ், அதாவது ஒவ்வொரு சட்டங்கள வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. அத நம்ம தான் அடுத்த பார்ட்ல வந்து அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில பார்க்க போறோம் அந்த வீடியோவ. எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த சட்டங்கள் எடுத்திருக்காங்க. அப்போ பிற நாடுகளுடைய அம்சங்கள அதில எதுலாம் நமக்கு ஒத்து போதோ, அத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். நம்ம ஏன் மத்த நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணோம். நமக்கான விஷயம் நாமளே எடுத்துக்கணும்னு இல்லாம, சிறப்பான விஷயங்கள் எங்க இருந்தாலும் அத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்துக்க எப்பவுமே தயங்குனதில்ல. அது நம்ம இந்திய அரசமைப்புடைய ஒரு சிறப்பா நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தோன்னா சிறப்பு சலுகைகள். ஓகே. இது ஸ்பெஷல் புரோவிஷன்ஸ். ஓகேவா? அப்ப நம்ம இந்திய அரசமைப்பு வந்து நமக்கான சிறப்பு சலுகையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது வந்து வழங்குது. ஓகேவா? ஸோ இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறப்ப சேர்க்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறுபான்மைக்கு உண்டான நலன். ஓகேவா? அப்புறம் வந்து எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு உண்டான இந்த இடஒதுக்கீட்டு முறை. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா விஷயம் எல்லாருக்கும் போய் சேர ரொம்ப வந்து உதவியா இருக்கு. ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் இங்க சம உரிமை வந்து வழங்கப்பட்டா தான், அந்த முன்னேற்றம்ன்றது வந்து சமமா இருக்கும். இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் மட்டும் முன்னேறுவாங்க. அப்ப அந்த சிறப்பு சலுகைகள் வழங்கத்து மூலமா தான், இப்ப எக்ஸாம்பிள் இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுன்றது, இப்ப அந்த கல்வி அந்த மக்களுடைய சமநிலைக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. இல்ல அப்படின்னா, அந்த பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் ஓகேவா, சில சலுகைலாம் மட்டும் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு கிடைக்காம கூட போயிட்டுருக்கும். இந்த இடஒதுக்கீடுன்ற விஷயம் ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது. ஓகேவா? அப்ப அந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல வந்து இந்த சலுகைகள் வழங்குறதுனால தான், நாம இந்த அளவுக்கு முன்னேறிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்திய அரசமைப்புல நம்ம வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கப்படுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான்பா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 சிறப்புகள வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கோம். சரியா? ஸோ புத்தகத்தில ஒரு 14 கிட்ட இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குடுத்துருக்கேன். சரியா? இத மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சிறப்பியல்புகள் வந்து பார்த்தோன்னா, நெறைய வந்து மெயின்ஸ் ஓரியன்ட்டான டாபிக் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாரி இத வந்து இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷனா வந்து வச்சுட்டு கூட, நமக்கு வந்து இந்த சிறப்பியல்புகள பொறுத்து தவறானது. ஓகேவா? இது எப்படி வந்து இதில பொருந்தாதது. ஓகேவா? இந்த சிறப்புகள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா,
இன்டைரக்டாக சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா இருந்து கேட்குறாங்க. அதை நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிட முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த பார்ட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்கள் மூல ஆதாரங்களை வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன சோர்ஸை எங்கேருந்து எடுத்துருக்கோம். ஓகே, ஒரு படத்தில் வந்து சொல்லலாம், இந்த மத யானை கூட்டம் ஏதோ ஒரு படத்தில் விஷால் வந்து ஹீரோ இருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சமையல் மாஸ்டராக இருப்பார். அப்போது ரவுடி கேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடத்தணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மூட்டை அரிசி. ஓகேவா? செட்டியார் கடை வந்து தந்தா வச்சுருப்பார், அளந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு 200 தேங்காய். அப்புறம் நம்ம பணியாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிக்கலாம். ஏன்டா பறிச்சிக்கலாம், பிடிங்கிக்கலாம், எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா தவிர வாங்கிக்கலான்ற வார்த்தையே சொல்லலாம் சொல்கிறார். பற்றி அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளை வந்து ஆராய்ச்சி பண்ணும். ஓகே, நம்ம அப்போ தான் புதுசு, நமக்கான திட்டம் என்ன, சட்டம் என்னன்றது தெரியாது. ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலுமே மற்ற நாடுகளுடைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்ம எடுத்தது தப்பு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் திட்டமிடல் நம்ம சொல்கிறோம்ல, இந்தியா வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடல் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த திட்டமிடல் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் பிளான் தான் நம்ம இந்தியாவில் என்னாச்சு 5 இயர்ஸ் பிளானாக மாற்றப்பட்டுச்சு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு கிட்டத்தட்ட 1லேருந்து 12 5 இயர் பிளான் நம்ம வந்து போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் இந்தியாவுடைய எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகுது மிக முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மற்ற நாடுகள் எதெல்லாம் இருக்குது, அதில் எந்தெந்த விஷயம் நமக்கு வந்து உதவுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம எடுத்தோம். அதுமாதிரி கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். அதுலேருந்து சில முக்கிய கூறுகளை நமக்கு எதெல்லாம் பொருந்தோ அதை எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப சிறப்பானது. அதில் வந்து ஒரு 10 நாடுகளை வந்து நம்ம இங்கே ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம். ஓகேவா? இந்திய அரசு சட்டம் இதை போட்டாங்க 1935. அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. சரியா? இது எப்போ கொண்டு வராங்கன்னா 1935 போட்டு 1937 நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக தான் நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஃபெடரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றமும், அதுமாதிரி ஃபெடரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து பார்த்தோன்னா உருவாக்கும். சரியா? ஸோ அப்படின்னும் போது இந்த இந்திய அரசு சட்டத்திலேருந்துமே சில கூறுகள், அதுலேயுமே நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது நம்ம 1947 நமக்கு இந்தியா சுதந்திரம் கிடைச்சாலும் இந்த சட்டத்திலேருந்தே சில சட்டங்கள் வந்து பார்த்தா எடுக்கும். ஓகே, அது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள், ஃபெடரல் சிஸ்டம். அதை நான் முன்னே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கூட்டாட்சி நீதிமன்றம், கூட்டாட்சி வங்கி, ஃபெடரல் பேங்க். ஸோ அப்போ அந்த கூட்டாட்சிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தான் இந்த இந்திய அரசு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாகாணங்கள் மத்திய இந்த ரெண்டுத்திலுமே இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் என்ன கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னு இந்த கூட்டாட்சி விதிகள் மூலமாக என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அங்கே சிறப்பாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கேயுமே வந்து பார்த்தோன்னா பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து ஆளுநர் பதவி. ஓகேவா? ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆளுநருடைய பதவியுடைய முக்கியத்துவம் என்ன, அவர் வந்து யார் குடியரசுல நியமனம் செய்யணும். ஓகே, குடியரசுல விரும்பும் வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருக்கலாம். இதான் வந்து அந்த ஆளுநருடைய பதவின்ற கான்செப்டை நம்ம அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் வந்து இருக்கார். அவர் குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதியாக அந்தந்த மாநிலத்தில் செயல்படுறார். ஓகேவா? அந்த பதவி முறையை இங்கேருந்து எடுத்திருக்கும், எதை அடிப்படையாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. அடுத்து நீதித்துறை, ஜுடிஷியரி. ஓகேவா? ஸோ அப்போ நீதித்துறை அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா நமக்கு வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறையாக தான் செயல்படுதுன்றது நம்ம வந்து முன்கூட்டியே பார்த்துருந்தோம். இந்தியா முழுவதும் ஒரே வகையான சட்டம் தான் ஏற்றப்பட்டு அந்த சட்டத்தை மீறுவதற்கு ஒரே வகையான தண்டனை தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த நீதித்துறை என்ற கான்செப்டை நம்ம அங்கேருந்து எடுத்திருக்கோம். சுதந்திரமான நிர்வாகத்துறை, தலையீடு இல்லாத ஒரு நீதித்துறையை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? அடுத்து பொது தேர்வாணையங்கள், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திறமையின் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்யக்கூடிய இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ அந்த தேர்வாணையங்கள் கான்செப்டையும் அங்கிருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது நெருக்கடி கால விதிகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன். நெருக்கடி காலங்களை வந்து என்னென்ன விதிகளை நம்ம வந்து கையாளணும், என்னென்ன சட்டங்களை வந்து நம்மளால் போட முடியும், அது எவ்வளோ காலம் வந்து செல்லுபடி ஆகும், இது எல்லாமே நாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம், இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் நிர்வாக விவரங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன். ஓகேவா? ஒரு நிர்வாகம் எப்படி பண்ணணும், ஒரு மத்திய அரசு அப்படின்னும் போது அந்த அரசுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், ஒரு தலைமை செயலர் இருக்கணுமா, தலைமைச் செயலகம் இருக்கணுமா, அதுக்கே எத்தனை துறைகள் இருக்கணுமா, ஒவ்வொரு துறைக்கு ஒரு செயலர் இருக்கணுமா. அப்போது அந்த நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரு மாநில நிர்வாகம் எப்படி, ஒரு இந்திய நிர்வாகம் எப்படி, ஒரு மாவட்ட நிர்வாகம் எப்படின்றது சொல்லியிருப்பாங்க.
அதை அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரியா? அப்போ இந்திய அரசு சட்டத்திலிருந்து என்ன எடுத்திருக்கோம்? கூட்டாட்சி விதிகள், ஆளுநர், நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். சரியா? இது எல்லாமே. அடுத்து பார்த்தோன்னா பிரிட்டனில் வந்து பார்த்தோன்னா என்ன முறை அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அரசமைப்பு முறை தான். ஓகே, அங்கே பிரதமரே வந்து என்ன சொன்னால் வெஸ்ட்மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிரிட்டன்லேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கோம்? ஏன் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்தது யார் தான்? பிரிட்டன் தான். அப்போ அங்கிருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கம், பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். இதை நான் முன்கூட்டியே சொன்னேன். ஒரு தனித்த நபரால் ஒரு முடிவை எடுக்க முடியாது. ஒரு சட்டம் இயற்றணும். ஏன்னா இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி தான் நடைபெறுது அப்படின்னும் போது ஒரு மசோதா கொண்டாந்து ஈரவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட பிறகுதான் அது சட்டமாகும். இதுக்கு பேர் தான் நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கம். அப்போ அந்த நாடாளுமன்றத்தில் யார் இருப்பாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ என்னன்னா அப்படி இயற்றப்படக்கூடிய சட்டம் யாருடைய சட்டமாக இருக்கும்? மக்கள் கொண்டு வந்த சட்டமாக தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ஒற்றை குடியுரிமை. இதுவும் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, இந்தியா முழுக்கும் ஒரே வகையான உரிமை, குடியுரிமை. இந்தியாவில் எந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்தோன்னா வசித்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே வகையான குடியுரிமை தான் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அடுத்தது சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி தான் இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம ஆட்சியை வந்து நடத்துகிறோம். சட்டப்படி தான் நம்ம இங்கே ஆட்சியை வந்து நடத்துகிறோம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து பிரதமர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் எங்கள் ஆட்சி இல்லை, எல்லாருமே சட்டப்படி தான். இங்கே சட்டம் தான் முதன்மையாக இருக்குது. ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் மிக உயர்ந்தபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு. அந்த சட்டத்தின்படி தான் என்ன இங்கே ஆட்சியே வந்து நடக்குது. அதான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் படி இங்கு ஆட்சி நடக்குது. அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற செயல்முறைகள், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ். நாடாளுமன்ற செயல்முறைகள் அப்படின்போது பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றம் வந்து எப்படி செயல்படணும், அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் முறைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி நேரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர கேள்விகள், அப்புறம் பூஜ்ய நேரம், எப்போ நாடாளுமன்றம் வந்து எப்போ செயல்படணும், எப்போ முடிச்சு வைக்கணும், யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உரை நிறுத்தணும், இந்த நடைமுறைகள் எல்லாமே நாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? பிரிட்டன் அரசு தான் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தா நீதி பேராணைகள், ரிட் மனு, நீதி பேராணை. மொத்தம் வந்து நம்ம இந்தியாவில் 5 டைப்ஸ் ஆஃப் நீதி பேராணை இருக்குது. இது ஆட்புற நீதி பேராணை, செயலுறுத்து நீதி பேராணை, தகுதி நீதி பேராணை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தடையாணை, ப்ரொஹிபிஷன். ஓகே, ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் செர்சியோரை, ரிட் ஆஃப் கோவரண்டோ, அப்புறம் வந்து பார்த்தா ரிட் ஆஃப் செர்சியோரை, இன்னொன்று வந்து டக்குன்னு ஞாபகம் வரலப்பா. ஓகே, மொத்தம் இந்த 5 வகையான நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? நம்முடைய இந்திய அரசமைப்பின் தந்தையா நம்ம யாரை சொல்கிறோம்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை சொல்கிறோம் பார்த்தியா, அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதான் வந்து இந்திய அரசு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? சரி, பார்த்தது இன்னொரு நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ்பா. ஆட்கொண நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த நீதி பேராணை பிறப்பிக்கும் முறையும் வந்து பார்த்தா நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, ஈரவை அரசாங்கம். பார்லிமெண்டரி கவர்மெண்ட்டும் நம்ம அங்கே தான் எடுத்தோம். அந்த பார்லிமெண்ட்ரியில் மொத்தம் 2 அவை இருக்கணும். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? மேலவை, கீழவை. மேலவை வந்து மாநிலங்களவை அப்படின்னும், கீழவை வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை, லோக்சபான்னு சொல்கிறாங்க. இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட அந்த எம்பி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எம்பி எலெக்ஷன்ஸ், நாடாளுமன்ற தேர்தல், அவங்க இந்த கீழவை தான் போவாங்க. அப்போ மேலவையில் யார் சார் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் என்ன பண்ணுவாங்க? இவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியா? அடுத்து கேபினெட் அமைச்சரவை. இது கேபினெட் அமைச்சரவை. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம வந்து இந்தியா இருக்கக்கூடிய அமைச்சரவை வந்து மொத்தம் 3 வகையான அமைச்சர் இருப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஓகேவா? அப்போ இந்த கேபினெட் அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைய கருனே சொல்லலாம், உட்கரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? அமைச்சரவையுடைய கரு. ஏன்னா இங்கிருந்தா ஒரு மசோதாவானது உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. எப்படி?
கேபினெட் தான் வந்து பார்த்தா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக, கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஓகேவா? அந்த அமைச்சரவையிலே மிகவும் அதிகாரம் படைத்த அமைச்சர் யார் இருப்பாங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில் முக்கியமான துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? இந்த முறையும் இந்த கேபினெட் அது அமைச்சருக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா முக்கிய துறைகளை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை தான் கேபினெட் அமைச்சரவை. இவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஓகேவா? அதாவது உயர்ந்தபட்ச அதிகாரங்கள் இவங்களுக்கு இருக்கு. இவங்க பிரதமரின் தலைமையில தான் இயங்குவாங்க. ஓகே, இந்த முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? பிரிட்டன்லேருந்து தான். பிரிட்டன் மொத்தம் 7 எடுத்திருக்காங்கப்பா. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், நீதி பேராணைகள், ஈரவை அரசாங்கம், கேபினெட் அமைச்சர் எல்லாமே இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வருது பாருங்க. அடுத்து அமெரிக்கா. அமெரிக்காலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமையை அங்கேருந்து எடுத்திருக்கோம். நான் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமை அமெரிக்கா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் 7 வகையான அடிப்படை உரிமை. தற்போது எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? 6 இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது. அடுத்து நீதி சீராய்வு. ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதி புனராய்வுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டு வரக்கூடிய சட்டம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு உள்ளதா இல்லையா என்பதை ஆராயக்கூடியதான் நீதி புனராய்வுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதான் நீதி சீராய்வு. இது எங்கே எடுத்திருக்காங்க? அமெரிக்கா. அடுத்து குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானம். இது என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 அவையிலும் தீர்மானம் கொண்டு வந்து அப்புறம் விசாரணை பண்ணி 2வது அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா 3/2 பங்கு நிறைவேற்றப்பட்டா குடியரசுத் தலைவர் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் முதலே என்ன பண்ணுவார்? பதவி நீக்கம் செய்யப்படுவார். இந்த பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறைக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த குடியரசுத் தலைவர் இதை தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமே, அவரையே பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் பண்ணாலும் இந்த முறை தான், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. யாருடைய எந்த துறையுடைய தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அரசை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. இது எங்கே எடுத்திருக்கோம்? அமெரிக்கா. அடுத்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை எங்கே எடுத்திருக்கோம்? குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், இவங்க எல்லாருடைய பதவி நீக்கமும் இங்கிருந்தா நம்ம எடுத்திருக்கோம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அயர்லாந்து. அமெரிக்கா முடிஞ்சுப்பா. அமெரிக்கா வந்து பார்த்தா ஒரு 5 பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் மிக முக்கியமான நிறைய எக்ஸாம்பிள் கேட்டது பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இது எங்கே எடுத்திருக்காங்க? அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அரசு வழிகாட்டு. ஓகேவா? ஏன்னா அயர்லாந்து வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூர் போனால் அதாவது மேப் வேணும், வழிகாட்டு இருக்கணும். ஓகே, அது இல்லைனா போக முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மாநிலங்களவைக்கு உறுப்பினர் நியமனம். மாநிலங்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாநிலங்களும் மாநிலத்துடைய பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கியதான் மாநிலங்களவை, ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபாவுக்கான உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்யக்கூடிய மெத்தட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் நியமனம் செய்வாங்க. அந்த முறையும் வந்து அயர்லாந்து தான் சொல்லுது. அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யும் முறை. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம்னா அமெரிக்கா. ஓகேவா? தேர்வுனா எது? அயர்லாந்து. தேர்வுனது அயர்லாந்து, பதவி நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா? அடுத்து பாருங்க, கனடா. அமெரிக்காவுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா கனடா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, ஃபெடரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு கூட்டாட்சின்றது மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா ஜாயின் பண்றது தான் கூட்டாட்சி. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இப்படி கூட்டாட்சியா இருந்தாலுமே இதுல யாருக்கு பவர் அதிகமா இருக்குமா? மத்திய அரசு தான் பவர் அதிகமா இருக்குமா? யாருக்கு பவர் அதிகமா இருக்கும்? மத்திய அரசு. ஓகே, அப்போ வலுவான மத்திய அரசுடன் மாநிலங்கள் கூட்டா இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? கூட்டுல இருந்தாலுமே 2 பேருக்கு ஒரே பவர் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எக்ஸ்ட்ரா பவர், அதிக பவர்ன்றது சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். மத்திய அரசால் தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரதிநிதியா குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆளா தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுவாங்க. இவர் வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் அந்த ஆளுநர் அந்த இடத்துல வந்து பதவியில் இருக்கலாம். சரிங்களா? அதையுமே வந்து கனடா தான் எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. அது என்ன சார் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு அப்படின்னா, அட்வைசரி
ஜுடிஷியரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஏதோ ஒரு அரசியல் சட்டம் ரீதியாக ஏதோ டவுட் வருது அப்படின்னும் போது, அப்போ குடியரசுத் தலைவருக்கே அறிவுரை வழங்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா? அப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இப்போ சரி பிரசிடென்ட்டுக்கு ஏதோ டவுட் இருக்கு அப்படிங்கும்போது அதை கேட்கலாம். சப்போஸ் இப்போ அறிவுரை வழங்கிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவர் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனால் அறிவுரை வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. இதை பற்றி சொல்லக்கூடியது கனடா. அடுத்து பாருங்க, மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடுன்றது நமக்கு டவுட் வர இடமே இதுதான். ஓகே, இது மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா பவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரை பிரித்து கொடுத்தாச்சு. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் பிரித்து கொடுத்தாலுமே இதை தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு அதிகாரம் வருது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமே யாருக்கு வந்துருமா? மத்திய அரசுக்கு வந்துருமா. ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தினால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது செமி ஃபெடரல், அதாவது அரை கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பாருங்க, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம். வணிகம், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்டு காமர்ஸ். ஓகேவா? அதாவது மாநிலங்களுக்கு இடையே இப்போ வணிகம் செய்யணும்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து நம்ம டெல்லியிலேருந்து ஒரு பொருளை நம்ம வந்து தமிழ்நாடு கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சட்டத்திட்டம்லாம் நமக்கு கிடையாது. ஓகேவா? நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இந்திய எல்லைக்குள்ளே நம்ம எந்த இடத்துக்கும் போகிறதுக்குண்டான வணிகம் செய்வதற்கான உரிமை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வணிக சுதந்திரம், வர்த்தக சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க, நாடாளுமன்ற ஈரவையின் கூட்டுக்கூட்டம். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த கூட்டுக்கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்ற ஈரவையின் கூட்டுக்கூட்டம். இது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 108 ஆர்டிகல் 108, அதாவது ஆர்டிகல் 108 படி ஒரு சாதாரண பில், அதாவது சாதாரண ஒரு மசோதா நிறைவேற்றதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ வந்து ஒரு மக்களவைக்கும் லோக்சபாக்கும் ராஜ்யசபாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு ஏற்படுது. நீ சொல்றது நான் இல்லை, நான் சொல்றது நீ இல்லைன்றாம்புறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஓகே, என்ன பண்ண பிரசிடென்ட் என்ன பண்ணாரு? கூட்டத்தை கூட்டுவார். அந்த கூட்டத்துக்கு யார் வந்து தலைமை தாங்க அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். லோக்சபா ஸ்பீக்கர். ஓகே, நான் வச்சு இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்ற ஈரவைகளை வந்து பார்த்தா 2 அவையும் ஒரு மசோதா நிறைவேற்றத்தில் முரண்பாடு ஏற்படுது. அதை வேணுன்றேன், இதை வேணுன்றேன், அது வேணான்ற, இது வேணான்றேன். அப்போ கடைசி வரைக்கும் அந்த மசோதா அப்படியே இருக்குது அப்படின்னும் போது இது இப்படியே வேலைக்கு ஆகாது. ஓகே, நாம தான் என்ன பண்ணுவோம், ஸ்டெப் எடுக்கணும். இப்போ 2 பேர் சண்டை போட்டு என்ன பண்ணுவோம், இங்கே மாற்றி சொல்லிருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு பேசினா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண மசோதா நிறைவேற்றுவதில்லை. ஏன் சார் இங்கே பண மசோதா பற்றி சொல்கிறது இல்லை அப்படின்னா, பண மசோதா வந்து 2 அவை முரண்பாடு ஏற்பட்டாலும் சரி 14 நாள் ஆட்டோமேட்டிக்காக சட்டமாயிடும். அது பிரச்சனையே இல்லை. சண்டை போட்டாலும் போனாலும் மக்களவையில் என்ன தீர்ப்போ அதான் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுன பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே சாதாரண மசோதானா 6 மாதம் வரைக்கும் அது டிலே ஆகும். ஸோ 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா கூட்டத்தை கூட்டணும். அந்த கூட்டத்தை கூட்டுறது யாரு? குடியரசுத் தலைவர். டிபிசி கேட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தை யார் தலைமை தாங்குவாங்க? மக்களவை சபாநாயகர், லோக்சபா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். இதை நான் வச்சுக்கோங்க. இந்த முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்து வந்து பொது பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, கன்கரண்ட், அது பொது பட்டியல் அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இது இல்லாத துறைகளை வந்து பொது பட்டியல் வச்சுக்கோங்க. இந்த பொது பட்டியலை மத்திய அரசும் சட்டமேற்ற முடியும், மாநில அரசும் சட்டமேற்ற முடியும். ஓகேவா? ஆனால் இப்போ ஒரே ஒரு துறையில் மத்திய அரசும் சட்டமேற்றது, மாநில அரசும் சட்டமேற்றது அப்படின்னா மத்திய அரசுடைய சட்டம் தான் ஓங்கி இருக்கும். இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆஸ்தினா என்னது? ஆஸ்தினா சொத்துனா வணிகம் வர்த்தகம் பண்ணாதான் நம்ம சொத்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம கூட்டாக முயற்சி பண்ணணும். ஓகேவா? அப்போ கூட்டாக பொதுவாக நம்ம வந்து முயற்சி பண்ணால் தான் அந்த பெட்டி, அந்த ஆஸ்தின்ற பெட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா சார்னா எனக்கு தான் தெரியும். அடுத்து ஜெர்மனி என்ன அரசமைப்பு முறை அப்படின்னா வெய்மர் முறைன்னு சொல்லுவாங்க. வெய்மர் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இங்கிருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. இப்போ நம்ம சொல்லியிருக்கலாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. இந்த மாதிரியான காலங்களில் சில அடிப்படை உரிமைகளை
சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணக்கூடிய அதிகாரம். இப்போ ஆர்டிகல் 19 கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ சில உரிமைகளை வந்து பார்த்தா நிறுத்தி வைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்கப்பா. அடுத்து பார்க்கலாம். சோவியத் யூனியன். சோவியத் யூனியன்னா என்ன சார்? இந்த மாதிரி ஒரு நாடை நான் பார்க்கல அப்படின்னா ரஷ்யா. இப்போதைய ரஷ்யா தான் அப்போ சோவியத் யூனியன் சொல்லிட்டு அழைச்சாங்கப்பா. ஓகேவா? நம்ம ரஷ்யாவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது 42வது சட்ட திருத்தப்படி 1976 நம்ம இந்திய அரசு 10 சேர்த்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 11 அடிப்படை கடமை இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த 11 அடிப்படை கடமைகளும் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா அந்த 10 அடிப்படை கடமையும் இந்த அடிப்படை கடமைன்ற கான்செப்ட் எடுத்தது ரஷ்யாவில். அடுத்தது முகவுரையில் சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்காங்க. என்னென்ன வார்த்தை அப்படின்னா சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, ஓகே, சோசியல், எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த 3 வார்த்தைகளும் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ சமூக நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னும் போது சமூகத்துடைய எல்லா மக்களுக்கும் பொதுவாக இந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் பொதுவான நீதியை வழங்கணும் அப்படின்றதையும், பொருளாதார நீதி, அதாவது பணம் படைத்தவனுக்கு ஒரு வகையான நீதியும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு வகை நீதியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே பொருளாதார ரீதியால் நலிவடைந்தவருக்கும் உயர்ந்தவருக்கும் பொதுவான நீதி. அடுத்த அரசியல் நீதி. அரசியல் இதே மாதிரி தான். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா முகவுரையில் வச்சிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. இந்த குடியரசுன்ற கான்செப்டே அங்கே தான் எடுத்திருப்பாங்க. குடியரசு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் முன்கூடிய முடியரசுன்றது மன்னராட்சி, குடியரசுன்றது மக்களால், குடிமக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி. இது இந்த குடியரசுன்ற கான்செப்ட், இந்த ரிபப்ளிக் கான்செப்ட் வந்து பிரான்ஸ்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி முகவரையிலும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரியாம்பிளில் இந்த 3 வார்த்தையும் எதை காயின் பண்ணுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும்பா. ஓகே, ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்க இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3 வார்த்தை பெரிய லெவலில் வந்து ரோல் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுலேருந்து அப்படியே அந்த கருத்தை எடுத்து நாம என்ன பண்ணியிருக்கோம்? முகவரியில் சேர்த்துருக்கோம். ஓகே, சுதந்திரமான அமைப்பு. யாருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபணிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான சட்டத்திட்டங்கள் நாமளே உருவாக்கலாம் சுதந்திரமாக. சமத்துவம், எல்லாருமே இங்கே சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற அந்த கோட்பாடெல்லாம் எல்லாமே சமம். சகோதரத்துவ உணர்வோட இப்போ நம்ம கூட இருக்காமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நான் வேற இல்லைடா, 2 பேரும் ஒத்த புள்ளடான்னு சொல்ல பற்றி அந்த மாதிரி தான் நாம் எல்லாமே ஒரு சகோதர உணர்வோடு இருக்கும்போது நமக்கிடையே அந்த வேற்றுமைன்ற ஒரு விஷயம் வராது, வெறுப்புணர்வு வராது, சண்டை வராது, அது பெரிய கைகலப்பாக மாறாது. ஓகே, அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம முகவரியிலே சேர்த்துருப்போம். சரியா? அடுத்து பாருங்கள் தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 விஷயம் எடுத்திருக்கோம். சரியா? என்னன்னா அரசியலமைப்பு திருத்த முறை, அமெண்ட்மெண்ட். ஓகே, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 மேற்பட்ட சட்டங்கள் வந்து சட்ட திருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 110க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த சட்டத்தில் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அது இதன் மூலமாக தான் பண்ணுவாங்க. இது வந்து சாதாரண பெரும்பான்மையாக சில திருத்தங்களும், அறுதி பெரும்பான்மையாக சில திருத்தங்களும், அறுதி பெரும்பான்மை பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களில் அறுதி பெரும்பான்மை இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை இது அரசியல் சட்டத்தில் ஏதாவது திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா அது தென்னாப்பிரிக்காவில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாற்றணும்ல, அதுக்காக. அடுத்து பாருங்க, மாநிலங்களை உறுப்பினர் தேர்தல். மாநிலங்களை உறுப்பினர் வந்து யார் தேர்வு செய்கிறாங்க? அந்தந்த மாநிலத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள். அந்த தேர்தல் முறையை தேர்வு செய்யும் முறை அப்படின்னா அங்கே தேர்தல் அப்படின்னும் போது பார்த்தா அந்த எலெக்ஷனை வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? தென்னாப்பிரிக்கா. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தா ஜப்பான். சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள். ஓகே, ப்ரொசீஜர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகேவா? அதாவது சட்டத்தால் வந்து ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படணும், நமக்கான விஷயங்கள் நம்ம எப்படி வந்து கொண்டு வரணும். ஓகேவா? அதாவது ஒருவர் எப்படி செயல்படணும் அப்படின்னா சட்டத்தின் அடிப்படையாக தான் செயல்படணும், அதை மீறி செயல்படக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய உயிரையே நாம் எடுக்கணும் அப்படின்னா சட்டப்படி தான் அது நடக்கும். ஒருத்தருடைய உயிர் கூட எப்படிதான் சட்டப்படி தான் பறிக்கப்படணும். அப்போ இந்தியாவில் எல்லாமே சட்டப்படி தான் செயல்படணும். சட்டத்தை மீறும் போது அது என்னவாயிடுதுங்க? அது வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரவாதமா, தீவிரவாதமா, அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு மக்களுக்கு எதிரான விஷயம் மாறிடுது.
ஓகேவா? அப்போது சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறையை நாம் வந்து கடைபிடிக்கணும், சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது. இந்த கான்செப்ட் ஜப்பான் வந்து எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட சில மூலங்களை பார்த்துருந்தோம். சரிங்களா? எங்கேருந்து என்னென்ன விஷயம்லாம் எடுத்திருக்காங்கன்றது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு குரூப் 4 குரூப் 2 லெவலில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படின்ற கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 சிறப்பியல்புகள் வந்து பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசமைப்பின் மூலங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதை நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன்னொரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் மைண்டில் வந்து நின்றுடும். இதை வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் இந்தியன் பாலிட்டி கிளாஸ் 3 பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.